Hi, good morning to everyone. நம்மளுடைய குரூப்ல அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜஸ்ல நிறைய இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்மளுடைய குரூப்ல வந்து பர்டிகுலரா ஒருத்தர் இன்பாக்ஸ்லயும் பின் பண்றாங்க. இது மாதிரி எந்த சர்வீஸும் நாங்க கொடுக்கறது இல்ல. எந்த ஒரு ஸ்டாக் 450 ரூபாயில இருந்து 1999 ஆக மொத்தம் வந்து 2000 ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா வைப்போமே, 500 ரூபாய் நீட்டிங் வைப்போம். 500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்கு ஜம்ப் ஆகுதுன்னா 500 to 2000 அப்படின்னு பாத்தீங்கன்னா 300% மேல ஜம்ப் ஆக போகுது. இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல வந்து எத்தனை நாள்ல போக போகுதுன்ட்டு டைம் வேற கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு ஜோசியம் பார்த்து ஸ்டாக் கொடுக்குற மாதிரி 60 நாள்ல வித்தின் 16 டேஸ்ல வந்து 300% ரீச் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல யாராலுமே ஷூர் ஷாட்டா சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இங்க வந்து 15% 25% எடுக்கிறதுக்கே மூக்குல காதுல எல்லாம் புகை வருது. இது மாதிரி வந்து ஃபேக் திங்ஸ் வந்து நம்பி ஏமாறாதீங்க. அண்ட் தென் என்ன சொல்றது, ஆப்ஷன்ஸ் கால் கொடுக்குறோம், பிரீமியம் ராக்கெட் கால் கொடுக்குறோம், அப்படி இப்படி நீட்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய குரூப்ஸ்ல யாருமே, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோ நாங்களோ எதுவுமே ப்ரொவைட் பண்றது இல்ல. ஃபேக்கான பர்சன் கிட்ட பணத்தை கட்டி ஏமாந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு, உங்க குரூப்ல தான் நான் லிங்க் வந்ததுட்டு அப்படின்ட்டு என்ன வந்து பிளேம் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்ல விரும்புறேன். ஓகே, நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து இந்த வாரத்துல வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, நம்ம ஃபேஸ்புக் பேஜஸ்ல என்னென்ன கொடுத்தோம், நிஃப்டி வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்போம். புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க கிளியரா நம்ம வீடியோலயும் சொல்லியிருப்போம். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் ரீச் ஆச்சா அதையும் பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரீமியம் எவ்வளவு தூரம் ஷூட் அப் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை வந்து நான் வந்து பைட் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லல. ஒரு எஜுகேஷன். மார்க்கெட் இங்க வந்து விழும், இங்க வந்து எந்திரிக்கும். இதுக்கு வந்து பேசிக்கான விஷயம் ஒரே ஒண்ணுதான், பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாவே போதும், நீங்க யாவங்கிட்டையும் காசு கொடுத்து கால்ஸ் வாங்கணும்ட்டு அவசியமே கிடையாது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்களே ஏர்ன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நாங்க எந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்றது கிடையாது நண்பர்களே. நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து பிட் பண்றீங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் கால் கொடுக்குறீங்களா, ஆப்ஷன்ஸை பத்தி சொல்லி தருவீங்களா. ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஓரியன்டலா எடுத்து எட்ஜ் பண்ணி விளையாடக்கூடியது தான். அதுலயே போயிட்டு உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க அப்படின்றத என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎஃப்சிஐன்ற ஸ்டாக் கொடுத்துருவோம். கப்பு தாண்டல். இந்த ஸ்டாக் நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 21 ரூபாயில கொடுத்து கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு போய் ஒரு நல்ல அந்த ஸ்டாக்கையும் இப்போ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஐஎஃப்சிஐ இந்த ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அண்ட் தென் கோட்டாக் இந்த ஸ்டில் நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். இதுல வந்து நான் எக்ஸிட் பண்ணல, கீழே விழுந்தாலும் நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இருக்கிறேன். பட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷனோட பியூட்டி இதுதான். இது பிரேக் ஆகும், ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகும். இங்க உடைச்சா இவ்வளவு தூரம் வரும்னா இதுதான் மார்க்கெட். இங்க உடைச்சா இவ்வளவு தூரம் விழுன்றது வந்து பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குமே கண்டி எதுவுமே காமிச்சு கொடுக்காது. புரிஞ்சுக்குங்க அப்படின்றதான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஸ்டாக் கொடுத்துருக்குறோம்? இந்த வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு ஸ்டாக்கையும் எடுத்துப்போம். வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டியும் எடுத்துப்போம். ஐஎக்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துக்குங்க, பல முறை சொல்லிட்டேன், அது அப்படியே தான் இருக்கு. டாடா இது வந்து ஐடிஎஃப்சி பேங்க்குங்க. ஐடிஎஃப்சியோடைய ப்ரொமோட்டர்ஸோடைய இதுதான், அது கமெண்ட்லேயே போட்டுட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் சிஎஸ்சி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. அண்ட் தென் இந்தியன் பேங்க் இது பல முறை சொல்லியாச்சு, இதையும் விட்டுடலாம். என்ஹெச்பிசி ஓகே, இதையும் எடுத்துக்கலாம், என்ஹெச்பிசியும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வேற என்ன கொடுத்தோம்? ஜிந்தால்சா வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஐஎஃப்பி ஓகே, இது ஐஎஃப்பி ஜிந்தால்சா இந்த வீடியோஸ்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ பண்ணி பார்த்துருவோம். இது வந்து நெகட்டிவ் பயாஸ்ல தான் வருது. பட் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற ஸ்டாக்கு. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல என்னுடைய பர்சனல் மெசேஜ்ல சார் நான் பை பண்ணிட்டு என்ன பண்றதுன்ட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன். நம்ம சொன்ன இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்கி வந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய லெவல்ஸையும் பார்த்துருவோம் அவருக்கோசரம். ஓகே, டைரக்டா நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்றத பார்த்துட்டோம், அதை போய் பார்ப்போம். ஓகே, நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து இந்த சேனல் பேட்டர்ன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஜனவரி மாசத்துல இருந்து சீட் பெல்ட் போட்டுருக்குங்க. ஓவர் வால்டிட்டியா இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் இம்பாக்ட் வர இருக்காலும் அது அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கும். மார்க்கெட் இங்க வந்தாலும் மார்க்கெட் வந்து அன்னைக்கு பார்த்துருக்கலாம், நல்ல ஒரு ஃபால் வந்திருந்தாலும் பெரிய அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல நெகட்டிவா இருக்காது. நிறைய பேருக்கு நெகட்டிவ் வந்திருக்கும். என்னுடைய போர்ட்ஃபோலியோல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நெகட்டிவ் நீட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஃபர்தரா அடுத்த லெவல் வந்து 22,325 உடைச்சதுன்னா அடுத்த ஒரு ஃபால் வரும். அடுத்த ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து என்ஜாய் பண்ணக்கூடிய ரேலி ஒரு 310.
எப்போ வந்து நான்லாம் வந்து என்ட்ரி போய் ஸ்ட்ராங்கா அடிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன் உடைக்கணும். இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். என்ன ஜோன் பாத்தீங்கன்னா 21,780 21,780க்கு கீழே உடைத்தால்தான் மார்க்கெட் வந்து செல்லிங் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் கீழே இருந்து மேல போச்சுன்னா அங்க வந்து ஒரு செல்லிங், மீண்டும் ஒரு ஐ போயிட்டு அங்க போயிட்டு உடைக்க முடியாம மீண்டும் ஒரு கன்சாலிடேட் தான் ஆயிட்டு இருக்கு. பேனிக் ஆகாதீங்க, பொறுமையா இருக்க. மார்க்கெட்ல யார் பொறுமையா இருக்கிறாங்களோ விழ விழ வாங்குறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் சொல்லலாம். சிப்பர் டிப் அப்படின்றது தான் சொல்லலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் நம்ம சொன்னோம் இந்த ஜோனுக்கு மேல கிளியரா உடைச்சு வச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட் வருதா அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். அண்ட் தென் இந்த லெவல்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் போனவொடனே ப்ராஃபிட் புக்கிங் தொடங்குது. அப்போ இங்க யாருன்னா ஷார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த டவுன்ஃபாலா பிடிச்சிருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு டவுன்ஃபால் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். 48,387 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சு. இந்த சப்போர்ட்டை உடைக்கணும் பாத்தீங்கன்னா 48,352 கீழே உடைத்தால்தான் அடுத்த ஃபால். அப்போ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எங்க எடுக்கலாம் பாத்தீங்கன்னா பிலோ என்ன சொல்றது, இந்த ஜோனுக்கு கீழே எங்க 48,300க்கு கீழே ஓப்பன் வரணும். மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது தான் அடிக்கணும். அப்போ 48,250க்கு அந்த ரேஞ்சுக்கு போகும்போது தான் பவுன்ஸ் பேக் ஆயிட்டு அங்க ஷார்ட் அடிச்சிங்கன்னா தான் அங்கிருந்து ஃப்ரீ ஃபால் வரும். அப்போ இந்த ஃபால் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? உடைத்தால வந்து ஷார்ட் அடிச்சு சம்பாதிக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க சம்பாதிக்க. எங்களுடைய பசங்களுக்கு தெரியும். நான் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய பசங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிரைஸ் ஆக்ஷன் தெரியும் அப்படின்றதுக்கோசரம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1022 பாயிண்ட்ஸுக்கு உண்டான ஃபால் இருக்கு. பேங்க் நிஃப்டி பிலோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைத்தால் தான். அதுக்கு முன்னாடி போயிட்டு அடிச்சுட்டு ஐயோ பியோன்னு கத்தக்கூடாது. சொன்ன திங்ஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டாக்குள்ள போயிடுவோம். ஐஎஃப்சிஐ இந்த ஸ்டாக் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது நம்ம சொன்ன ரேஞ்சில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனா இந்த ஜோனை உடைக்கும் போது நம்ம ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். ஒரு 21 rupees இந்த இடத்துல ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பை பண்ணுங்க, பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னுட்டு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. எவ்வளவு தூரம் ஜம்ப் அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 ரூபா கிட்ட போயிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட் அடுத்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அடுத்த ஸ்விங்லயும் ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அதாவது ஒரு கப்பு, ஒரு ஹேண்டில். அப்போ நம்ம வந்து இந்த லோல பை பண்ணிருக்கலாம், இல்ல இங்க வாங்கினா இந்த இடத்துல போய் வித்துருக்கலாம். ஏன் இந்த இடத்துல இருந்து செல்லிங் வந்தது? இப்போ மந்த்லி வைஸ்ல இந்த ஸ்டாக்குக்கு வந்து அங்க வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் போனா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றது. அந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து இங்க இருந்து பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு அரௌண்ட் ஒரு 65 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 65 மேல உடைச்சு வச்சதுன்றா இது வந்து பெரிய கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் லெவலா எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 106 ரூபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவுக்கு மேல போகணும்? 72 rupeesக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்தாதான். இல்லைன்னா அந்த 62-70 rupees வந்ததுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்சி இங்க சொன்னோம் ஒரு 76 rupeesல சொன்னோம். அங்க இருந்து நல்ல ஒரு மூவ். இப்போ மேல ஏறினதுக்கு உண்டான இறக்கத்தை பதிவு பண்ணிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த டே ஃப்ரேம்ல வந்து மேல ஏறினதுக்கு உண்டான கரெக்ஷனை கொடுத்துட்டு டுவர்ட்ஸ் வந்து பிரேக் அவுட்டும் வந்திருக்கு, மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். இந்த வருஷத்துல நான் வந்து ஒரு 200 rupeesக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த இயர் எண்ட்ல இந்த இடத்துல ஃப்ரெஷ் பை யாருன்னா பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து எனி பிலோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஒரு 142 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா யூ கேன் எக்ஸிட். ஏன்னா வந்து மறுபடியும் அரைச்சமாவே அரைக்கிறதுக்குள்ள வந்துடும் அப்படின்றத சொல்லலாம். சீப்பர் பிரைஸான ஒரு 109 ரூபாய் 110 ரூபாய்க்கு வந்தா ரீபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. சிஎஸ்சி வந்து ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்திருக்கு. ஃபர்தர் இந்த பிரேக் அவுட் சஸ்டைன் ஆகாம கீழே வந்தா 110க்கு வந்தா ரீபை பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொன்ன பிரைஸ்ல வந்து நல்ல நெகட்டிவ் பயாஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம 1600ல சொல்லியிருப்போம், 660 அங்க இருந்து ஒரு 12% கரெக்ஷன்ல தான் இருக்கு.
மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுற வேகமும் அதிகமாக இருக்கும், இறங்குற வேகமும் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டாக் நம்ம வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் அனலைசிஸா எப்படி பண்ணலாம்? அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோல இருந்து ஒரு ஐ போச்சுன்னா மீண்டும் ஒரு கரெக்ஷன், மீண்டும் ஒரு ஐ, மீண்டும் ஒரு கரெக்ஷன். அப்போ இந்த ஜோனுக்குள்ளாரவே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கன்சால்டேஷன் தான், தெரியுதுங்களா? இது வந்து பெரிய கன்சால்டேஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு மந்த்லி கேண்டல்ல நம்ம அனலைஸ் பண்றோம்னா அந்த மந்த்லி கேண்டல் க்ளோசிங் ஒர்க்காக வெயிட் பண்ண தான் செய்யணும். ஒரு நண்பர் வாங்கிட்டு சார் எனக்கு லாஸ்ல இருக்கு அப்படின்னாரு. அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1350 ரூபா. 1350க்கு கீழே உடைப்பு ஏற்பட்டதுன்னா இது ஃபர்தரா வந்து அரைத்த மாவை அரைக்கிறதுக்கு வந்துடும். நல்ல ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட், ஆனா அட்டெண்ட் ஆயிருக்கு. சஸ்டைன் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்போம் பாருங்க, இந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனி வீக்னஸ் 1386க்கு கீழே வந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரிகர்ட் ஆகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிந்தால் சா. ஓகே, ஜிந்தால் சா வந்து ஒரு மந்த்லி ட்ரெண்ட்ல வந்து எங்கேயோ பறந்துகிட்டு இருக்குங்க. ஒரு 150 ரூபாய் பிரேக் அவுட் ஆயிட்டு அங்கிருந்து ஸ்கை ராக்கெட் தான். இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, மொமெண்டமும் இருக்கு அப்படின்றதான் சொல்லலாம். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இந்த ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனா பிரேக் அவுட் வந்திருக்கு. டே ஃப்ரேம்ல வந்து நல்ல ஒரு லாங் கன்சால்டேட் ஆயிட்டு பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு கேண்டில். இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆகும். மூவ் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து ஒரு 700. நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம்னா ஒரு 564ல சொன்னோம். அங்கிருந்து ரீடெஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு 75 rupees ஆக மொத்தம் ஒரு 8% சஸ்டைனபிளா தான் இருக்கு. இங்க இருந்தும் மார்க்கெட் இது வந்து மேல போகும். ஒரு 21% நம்ம சொன்ன இடத்துல இருந்து வாங்கினவங்களுக்கு ஒரு 27-28% இருக்கு. 28% டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். 28% நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது சொல்லலாம். நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு கன்சால்டேட்டுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஸ்டீல் செக்டார் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டத்துல இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்டாக் சொல்லியாச்சு நம்ம, எத்தனையோ ஸ்டாக், செயில் அண்ட் இண்டால்கோ, டாடா ஸ்டீல், அதெல்லாம் எவ்வளவோ சொல்லிட்டோம். ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே, வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன் ஒரு பெனி ஸ்டாக். ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல வந்து ஒரு கன்சால்டேஷன், அதாவது லாங் கன்சால்டேஷன் கிட்டத்தட்ட இந்த 43 ரூபாய்க்குள்ளாரவே பல வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. எப்பத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001ல இருந்து அரௌண்ட் 2024 கிட்டத்தட்ட 23 வருஷம் கன்சால்டேஷன்ல சுத்திட்டு இருக்கு. இந்த கன்சால்டேஷன் ஒரு 50 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்தது என்றால் இந்த ஸ்டாக் வேற லெவல்ல பறக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். பிரேக் அவுட் வரணும். எந்த லெவலுக்கு மேலதான் ஒரு 56 rupeesக்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா யூ கேன் கன்சிடர் எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும் இந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானமே எல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு 115 ரூபாய்க்கு ஒரு 1 or 2 இயர்ல மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் ஒரு 56ல இருந்து ஒரு 100 rupees ரவுண்ட் ஃபிகரா வைப்போமே, ஒரு 100 rupeesல மூவ் ஆச்சுன்னா கூட ஒரு 90% உண்டான ஸ்விங் ராலி இருக்கு. அண்ட் தென் லாங் டேர்ம் மீண்டும் ஆல் டைம் எல்லாம் போச்சுன்னா என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம இங்க எடுக்கிறோம், நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வந்தாவே லாபக்குட்டியை உள்ள விட்டுட்டு கேபிட்டலை வெளியே எடுத்துக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எங்கன்னா போட்டோம் நம்மளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்ட்டு அக்கடான்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இது மாதிரி பெனி ஸ்டாக்ல பணம் போடுறீங்கன்னா ஆத்துல அளந்து போடுற மாதிரி அளந்து போடுங்க. இதனுடைய ரிஸ்க் வந்து அதிகம் அப்படின்றதா சொல்லலாம். இந்த இடத்துல வந்து உடைக்கொண்டிட்டு போய் வாங்கினவங்களுக்கு ட்ராப் தான் உள்ள உக்காந்துக்கிட்டாங்க. எப்பவுமே பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணுங்க. பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ப்ராப்பர் லேர்னிங்ஸ் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ளார பணத்தை எடுத்துட்டு வராதிங்க அப்படின்றதா சொல்லலாம். ஓகே, ப்ராப்பரா பிரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். June 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே via Google Meet. நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ் 3K. இதுக்குண்டான வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் ஜிபே பேமெண்ட் நம்பரும் இதுதான். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் என்னைக்கு என்னென்ன செஷன் வரும்னுட்டு டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் நம்மளுடைய சேனலை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.